ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ரைட்டிங்லாம் இப்போ எக்ஸாம் வந்து வரப்போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் லாஸ்ட்டு, ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் லோயரில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்பீடில், ஸ்டேட்மெண்ட்டில், இன்னொன்று வந்து என்னது லெட்டரில் நீங்கள் எப்படி அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எவ்வளோ மிஷினை வந்து செட் பண்ணுறது அப்படின்னும் அதையும் நான் சொல்கிறேன். சரியா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நீங்கள் ஸ்பீடு அடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்பீடு ஃபஸ்ட் பேப்பரில் என்ன வரும்? ஸ்பீடு வந்து வருமா? அப்போ ஸ்பீடு நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 70 வச்சு அடிக்கணும். சரியா? 10லேருந்து 70 வச்சு அடிக்கணும். அதில் ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், எக்ஸ்பிளமேட்டரி சிம்பல். எத்தனை ஸ்பேஸ் வேணும்? 2 ஸ்பேஸ் வேணும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீட் அடிக்கும்போது நீங்கள் ஸ்பீட் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் புக்கையே பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? புக்கை பார்க்காம அடிக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷிஃப்ட்டு போட்டு அடிக்கிறீங்களே, இந்த ஏலாம் அடிக்கும்போது மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அடிச்சிங்கன்னா என்னது நமக்கு மார்க் ரெடியூஸ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டீ அடிக்கிறீங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது? மேலே தூக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? நமக்கு 2 மார்க் வந்து ஒரு மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணுவாங்க லோயரில். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ ஒரு லைன் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர், இங்கே இந்த இடத்துல என்ன வரும்? கம்பல்சன்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கம்பல்சன்ஸ்னு இங்கேயே முடிக்க பார்க்கணும். இல்லை இங்கே என்னால் முடிக்க முடியலன்னா இது என்ன பண்ணுறீங்க? இதை தூக்கி இங்கே அடிக்கணும். இதை தூக்கி என்ன பண்ணணும்? இங்கே வந்து கம்பல்சன்ஸ்ன்னு சொல்லி அடிக்கணும். சரியா? இங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் மார்க் வந்து கம்மியாகும். அதுக்காக வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு வந்து லூஸாக வச்சு அடிக்காதீங்க. ஷிஃப்ட்டை நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி லெட்டர்லாம் போடுங்க. சரியா? ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் வந்து விடணும். இங்கே பாருங்கள், 2 ஸ்பேஸு. இது ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் பாருங்கள், ஷிஃப்ட்டு லூஸாக பிடிச்சி அடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு மிஸ்டேக் வரும். அதனால் ஷிஃப்ட்டை நீங்கள் லூஸாக பிடிச்சி அடிக்காதீங்க. ஷிஃப்ட்டை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிங்க. சரியா? இது வந்து லோயருக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு விஷயம் 10லேருந்து 70 டிகிரி செட் பண்ணணும். லோயராக இருந்தால் நீங்கள் எத்தனை மிஷினில் வச்சுக்கணும்? 2 ஸ்பேஸு. சரியா? 2 லைன் ஸ்பேஸ். ஓகேவா? அங்கே மேலே மிஷினில் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து 2 லைன் ஸ்பேஸ் வச்சுக்கணும். புக்கை பார்த்து மட்டும் தான் நீங்கள் அடிக்கணும். நீங்கள் வந்து மிஷினை பார்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வந்து அதிகமாக வரும். ஐயோ மிஸ்டேக் அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ பயந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ மிஸ்டேக் அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டைமும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நிறையா மிஸ்டேக்கும் வந்துடும். அந்த டைமால் உங்களால் முடிக்க முடியாது. அதனால் எக்காரணத்து கூட மிஷினை பார்க்காம அடிக்க ட்ரை பண்ணுங்கள். புக்கை மட்டுமே பார்த்துட்டு. இன்னொரு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புக்கை பார்த்துட்டு சொல்லிகிட்டே அடிச்சிங்கன்னா உங்களால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? சீக்கிரமாக டைம்குள்ளேயும் அடிக்க முடியும். ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது நீங்கள் ரெண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேப்பர் அடிப்பீங்க. செகண்ட் பேப்பரில் லெட்டர், ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அடிப்பீங்க? ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி செட் பண்ணுவீங்க. எதில் எல்லாம் மைனஸ் பண்ணுவீங்க? 10லேருந்து 75 செட் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ணுறது 65. சரியா? சென்டர் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து 65ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க சென்டர் பண்ணுறதுக்கு. ஈஸியாக என்ன நம்ம வந்து ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து ஈஸியாக அடித்து நம்ம வந்து மார்க் வாங்கலாம். எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கா? ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் போடுறீங்க, ஹெட்டிங் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் போடுறீங்க, நீட்டாக அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிக்கிறீங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்க வேண்டியது 10 to 75 டிகிரி இருக்கணும், 65ஆல் மைனஸ் பண்ணணும். இந்த கால்குலேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக செகண்ட் பேப்பரில் மார்க் வாங்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக என்ன பார்ப்பீங்க? லெட்டர் பார்ப்பீங்க. லெட்டரில் 3 மாடல் இருக்குது. என்னது? 1 ப்ரொஃபஷனல் லெட்டர், 2வது பிஸ்னஸ் லெட்டர், 3வது கவர்மெண்ட் ஆர்டர். ஓகேவா? 3 லெட்டர் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? லெட்டரிங் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 10 to 70 டிகிரி செட் பண்ணிங்க. ஸ்பீடுக்கும் லெட்டருக்கும் சேம் தான். சரியா? ஸ்பீடுக்கும் லெட்டருக்கும் சேம் தான். ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி செட் பண்ணுங்க. இது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க போகிறதுக்கு முன்னாடி. சரியா? ஓகே, கவர்மெண்ட் லெட்டர் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சதான். ஃபஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ எடுப்பீங்க. 2 லைன் ஸ்பேஸ் வித் இண்டஸ்ட்ரீஸு இந்த மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் ஆர்டர். இது ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லெட்டர், ப்ரொஃபஷனல் லெட்டர் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொஃபஷனல் லெட்டரும் கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், முன்னாடி நீங்கள் 5 ஸ்பேஸ் விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? பேராகிராஃப்க்கு முன்னாடி ஒரு 5 ஸ்பேஸ் விடணும். எதில்? கவர்மெண்ட் ஆர்டரில்.
கவர்மெண்ட் ஆர்டர்லையும் ப்ரொஃபஷனல் லெட்டரையும் பேராகிராஃப் முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விடணும்? 5 ஸ்பேஸ் விடணும். பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும் விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பிஸ்னஸ் லெட்டர். பிஸ்னஸ் லெட்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? இங்கே பாருங்கள், டிஎஸ் சாருக்கு கீழே 5 ஸ்பேஸ் வந்து விட்டுருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இது மட்டும்தான். ஒன்று, ஸ்பீடுக்கும் லெட்டருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? 70 டிகிரி வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லெட்டரில் சார் இருக்கும், அது கீழே நம்ம 5 ஸ்பேஸ் விடணும். அந்த ஃபஸ்ட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆர்டருக்கும் அப்படி தான். பிஸ்னஸ் லெட்டருக்கு மட்டும் நம்ம டிஆர் சார் கீழே 5 ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. அப்படியே பேராவை ஸ்டார்ட் பண்ணி அடிக்கணும். ஓகேவா? இதுதான் நீங்கள் லெட்டரில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ, இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். டவுட்னா கேளுங்க, நான் வேறு ஏதோ வீடியோ வந்து போடுறேன். ஆகஸ்ட் 1 எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 31 ஆகஸ்ட் 1 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு உங்கள் இன்ஸ்டியூட்லேயே டெஸ்ட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டெஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக எழுதிங்கன்னா அவங்களே உங்களுக்கு திருத்தி வந்து கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். இங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவாப்பா?